கண்ணியமானவர்களே, ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஒரு ஆட்டிறைச்சியை கொடுத்து விட்டு செல்லுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நபி அவர்களுக்கு பிடித்தமான முன்னங்கால் இறைச்சி துண்டை வைத்துவிட்டு மொத்த இறைச்சியையும் ஏழை எளியவர்களுக்கு தான தர்மமாக வழங்கி விடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். ஆயிஷாவே, எதனை எங்களுக்காக வேண்டி வைத்திருக்கிறீர்கள் என்பதாக கேட்கின்ற பொழுது சொன்னார்களாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், யா ரசூலல்லாஹ், இதோ இந்த முன்னங்கால்கள் மாத்திரம் எங்களுக்காக வேண்டி இருக்கிறது யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகின்ற பொழுது சொன்னார்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷாவே, நீங்கள் எங்களுக்காக வேண்டி பிரயோசனப்படாமல் வைத்தது இந்த முன்னங்கால் மாத்திரம்தான். நாங்கள் இன்று இதனை அப்படியே அதனை சாப்பிட்டு விடுவோம், அது எங்களோடு முடிந்துவிடும். நீங்கள் அடுத்தவர்களுக்காக, ஏழை எளியவர்களுக்காக இந்த முன்னங்கால் இறைச்சை தவிர கொடுத்தீர்களே, அதுதான் எங்களுக்கானது. என்ன விளங்குகிறது கண்ணியமானவர்களே? நாங்கள் எங்களுக்கென்று வைத்திருக்கக்கூடியவைகள் அது எங்களுடைய செயலோடு, எங்களுடைய பிரயோசனத்தோடு முடிந்துவிடும். அது எங்களை விட்டும் இன்னொருவனுக்காக வேண்டி கொடுக்கப்படுமாக இருந்தால், என்னுடைய செல்வம் அது என்னுடைய தேவையோடு நின்று விடாமல் அது இன்னொரு ஏழை எளிய குடும்பத்துக்கு உதவியாக போகிறது. நான் கற்ற கல்வி என்னுடைய இபாதத்தோடு, என்னுடைய தொழுகையோடு, என்னுடைய பேச்சோடு அது நின்று விடாமல் அது அடுத்தவர்கள் வரைக்கும் சென்றடைகிறது என்று சொன்னால், என்னுடைய குழந்தை அது என்னோடு மாத்திரம் சந்தோஷமாக, என்னுடைய திருப்திக்காக வேண்டி மாத்திரம் வாழ்ந்து விடாமல் அதன் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தி, அந்த குழந்தை இந்த சமூகத்தை நன்னெறிப்படுத்தக்கூடிய குழந்தையாக அது மாற்றப்படுமாக இருந்தால் கண்ணியமானவர்களே, அது நாளை மறுமை வரைக்கும் அது எங்களுடைய பிரயோசனமாக வந்து சேரும். வெறுமனே அது எங்களோடு மாத்திரம் தங்கிவிடுமாக இருந்தால், என்னுடைய செல்வம் அது என்னோடு மாத்திரம் நின்று விடுகிறது, என்னுடைய குழந்தை அது என்னோடு மாத்திரம் நின்று விடுகிறது, என்னுடைய உடல் பலம் அது எனக்காக வேண்டி மாத்திரம் பிரயோசனப்படுகிறது என்று சொன்னால் கண்ணியமானவர்களே, அது எனக்கு மாத்திரம் உரியது. அது அடுத்தவனுக்கு சென்றடைகின்ற பொழுது அது என்னுடைய மறுமைக்குரியது, என்னுடைய ஆமால் பட்டோலைக்குரியது, என்னுடைய சுவர்க்கத்துக்குரியது என்பதாக கண்ணியமானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்டிறைச்சி சரித்திரத்தின் மூலம் படித்து காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக வேண்டி முதலீடு செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஆமார் உம்மதி மா பைன 60 வ 70. என்னுடைய சமூகம், என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுள் காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. அதனை தாண்டி சிலர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், அதற்கு முன்னரே சிலர்கள் மரணித்தும் இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, இந்த இரண்டு கட்டங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி காட்டினார்கள். எனவே கண்ணியமானவர்களே, என்னுடைய இந்த குறுகிய கால வாழ்க்கை, அல்லாஹ் தந்த இந்த அமானிதமான இந்த சிறிய வாழ்க்கை அது என்னுடைய மறுமைக்கான பிரயோசனமாக, என்னுடைய மறுமைக்கான முதலீடாக மாற வேண்டும். அல் குர்ஆன் பேசுகிறது, இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌதா வ நக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும். நாங்கள் அவர்கள் விட்டு சென்ற, அவர்கள் முட்கூட்டி அனுப்பியவைகளையும் பதிந்து வைத்திருக்கிறோம். அவர்களுடைய பிரயோசனத்துக்காக வேண்டி உலகத்தில் விட்டு வந்தவைகளையும் பதிந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நாங்கள் உலகில் வாழுகின்ற பொழுது நாங்கள் செய்த நல்லமல்கள் அவைகளும் பதியப்பட்டிருக்கும். என்னுடைய நல்லமல்களால், என்னுடைய செயற்பாடுகளால் இன்னொருவனுக்கு பிரயோசனம் அளிக்கப்பட்டு இந்த உலகத்தில் என்னுடைய மறுமைக்காக வேண்டி விட்டு வைக்கப்பட்டவைகள் அவைகளும் அங்கே பதியப்பட்டிருக்கும். நாளை மறுமை நாள் ஏற்படுகின்ற பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையை அதனை அனுபவித்து விட்டு மரணித்தேனா, அல்லது என்னுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்காக வேண்டி முதலீடு செய்யப்பட்டதா என்பதை நினைத்து கை செய்யப்படுவதற்கு முன்னர் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக வேண்டி முதலீடு செய்த சமூகமாக என்னை உங்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக.